ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீனா சமையல். ரொம்பவும் டேஸ்டான சிக்கன் கிரேவி. ஒரு கடாயில் 4 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கணும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் கிரேவிக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா வதங்கி வந்த உடனே 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் சிக்கன் பீஸுகளை போட்டுக்கணும். சிக்கன் பீஸெல்லாம் நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும். சிக்கன் 3/4 பங்கு வெந்த உடனே தேங்காய் பால் ஊற்றிக்கணும். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் முதல் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொதி வந்தவுடன் 10 முந்திரியையும் கசகசாவையும் அரைச்சி சேர்த்திக்கணும். சிக்கன் சூடுங்கிறனால சூட்டை தணிக்கிறதுக்காக கசகசாவை சேர்த்திருக்கோம். முந்திரி எதுக்கு சேர்த்திருக்கோம்னா டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக முந்திரி அரைச்சி சேர்த்திருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்திக்கணும். பாருங்கள், கிரேவி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி இலைகளை தூவி வேற ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ரொம்பவும் டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி. நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்க வாழை இலை கிளி பரோட்டா, அதுலேயும் இந்த கிரேவி மெத்தடில் தான் நம்ம செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கோம்.